நீங்கள் வந்து ஒரு வாழ்க்கையின் விளிம்புக்கே போனால் இத்தனை பிரச்சனைகள் நடந்ததுன்னு சொன்னீங்க. அது என்ன மாதிரியான பிரச்சனை, அவர் எப்படி உங்களை சால்வ் பண்ணாருன்னு சொல்ல முடியும்? எனக்கு தெரிஞ்சதை என்னோட திருப்பூர் தொழில் மட்டும்தான், வேற தொழில் தெரியாது. சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படிங்கிற நிலைமையில இருந்து சாப்பிட டைம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு லைஃப்பை மாத்திட்டார். என் வாழ்க்கை கேளக்கியருக்கு முன் கேளக்கியருக்கு பின் நான் உங்களுக்கு கோயில் கட்டுறேன், இதை நான் சொன்ன வார்த்தை அது கடவுளுக்கு போய் கேட்டுச்சு. அந்த கடவுள் தேடி வந்தார், என் வாழ்க்கையவே மாத்தினார். கேளக்கியர்னால IAS வேலை ஒருத்தருக்கு கிடைச்சிருக்கு, காவல்துறையில பணிபுரிகிறாங்க. அதே ஆள் தான், அதே வாழ்க்கை தான், அதே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான். பிரச்சனையா இருந்த எந்த விஷயமும் இப்ப பிரச்சனையாவே தெரியல. இப்ப நாங்க நிம்மதியா இருக்கிறோம். இந்த மாற்றம் தான் கேளக்கியர் கொடுக்குறாரு. நான் சொல்றேன்னு நம்ப வேண்டாம், நீங்க ஒருத்தங்க டெஸ்ட் பண்ணி ஏத்துக்கோங்க கேளக்கியரை. ஏன்னா டெஸ்ட்டுக்கு பயப்படாத ஒரே ஒரு உலோகம் இருக்குதுன்னா அந்த தங்கம் மட்டும்தான். நீங்க தூக்கி அந்த நெருப்புல போடுங்க. நான் கேளக்கிற ஒரு தங்கம் மாதிரி, நீங்க தாராளமா டெஸ்ட் பண்ணுங்க, டெஸ்ட் பண்ணி ஏத்துக்கோங்க. வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் பக்தி. இன்னைக்கு என் கூட இருக்கிற ஒரு சிறப்பு விருந்தினர் யாரு அப்படின்னா, கேளக்கியர் சித்தர் தேவஸ்தானத்துடைய நிறுவனர் மற்றும் தலைவர் அசோகா ஆஸ்ட்ரோ அவர்கள் தான் இருக்காங்க. அவர்கிட்ட தான் பேச போறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். கேளக்கியர் சித்தர் நமோ நமக்கு. சார், இப்போ நீங்க வந்து ஒரு வாழ்க்கையின் விளிம்புக்கே போனா இத்தனை பிரச்சனைகள் நடந்ததுன்னு சொன்னீங்களே, அது என்ன மாதிரியான பிரச்சனை, அவர் எப்படி உங்களை சால்வ் பண்ணாருன்னு சொல்ல முடியுமா? நான் திருப்பூர்ல பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓகே. அன்ஃபார்ச்சுனேட்லி திருப்பூருக்கு ஒரு மிகப்பெரிய பேரழிவு வந்தது. அந்த பேரழிவுக்குள்ள நானும் சிக்கிட்டேன். ஓகே. மிகப்பெரிய கடன் பிரச்சனை. என் கடன் பிரச்சனை அப்படி தீர்க்கவே முடியாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சதை என்னோட திருப்பூர் தொழில் மட்டும்தான், வேற தொழில் தெரியாது. இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது என்னுடைய தற்காப்புக்காக நான் கற்று வச்சிருந்தேன். அதை தொழிலை நான் கன்வெர்ட் பண்ணவே இல்லை. நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேங்காட்டி இது நமக்கு மட்டும் என்ன நடக்குது, என்ன தசை நடக்குதுன்னு ஜோதிடம் படிச்சு எனக்காக மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இதை தொழிலை கையில் எடுக்கவே இல்லை. மிகப்பெரிய இந்த கடன் பிரச்சனையில போய் மாட்டின உடனேயும் சரி இதுல இருந்து இனி மீள முடியாது அப்படின்னு எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. நான் சம்பாதிக்கிற மொத்தத்தையும் வட்டி மட்டும் தான் கட்டணும், அசலை கட்டவே முடியாது. ப்ராப்பர்ட்டி இருந்தாதான் விற்கிறதுக்கு. ப்ராப்பர்ட்டி என்கிட்ட சொத்து எதுவுமே இல்லை. கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 3 வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன்னா இன்னைக்கு சாப்பிட டைம் இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போதுமே இந்த இன்டர்வியூ கூட எனக்கு சாப்பிட டைம் இல்லை. அடுத்த ஷூட் முடிஞ்சு அடுத்த ஷூட்ல தான் இதை பண்றேன். இப்படியே தான் ஒரு காஃபி ஒரு பிஸ்கெட் குடிச்சுதான் நம்ம லைஃப் ஓடிட்டு இருக்கு. பட்டினிங்கிறது பட்டினி தான், ஆனா சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படிங்கிற நிலைமையில இருந்து சாப்பிட டைம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு லைஃப்பை மாத்திட்டார். மிகப்பெரிய அற்புதம். நான் வந்து சாதாரண ஒரு கம்பெனிலையும் வேலை செய்யல. மாசம் 1.25 கோடி டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனில ஃபர்ஸ்ட் மேனேஜரா வேலை செஞ்சுட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 60 பேரை நிர்வாகம் பண்ணக்கூடிய அளவுக்கு பொறுப்புலையும் இருந்தேன். என்னாலேயே இந்த பிரச்சனை தீர்க்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு தெரிஞ்சிச்சு. அப்படின்னா இது யாராலையுமே நானும் ஒரு சாதாரண ஆள் இல்லை, இவருக்கு இந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை அப்படின்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. நீங்கள் என் கம்பெனியுமே கீழ்மட்டத்தில் இருந்து மேல்மட்ட அளவுக்கு 2 வருஷத்தில் நல்ல டர்ன் ஓவர் கொடுத்து பயங்கர வளர்ச்சி கொடுத்து கொண்டு வந்த ஆள் நான். அந்த அளவுக்கு எனக்கு நல்ல நாலேஜ் இருக்குது. அப்படி நானே சூசைட் பண்ணிக்கிற அளவுக்குன்னா உண்மையிலுமே ஒருவேளை நான் சூசைட் பண்ணியிருந்தேன்னா இது அப்படியே உள்டாவோ ஒர்க் அவுட் ஆயிருந்திருக்கும். அதாவது என்னன்னா, அசோக்குக்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னா இந்த பிரச்சனையை யாரா இருந்தாலும் இதுதான் முடிவுபடுத்தியிருப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு இது வேற மாதிரி பிம்பப்படுத்தப்பட்டிருக்கும். இதனாலேயே என்னமோ கடவுள் என்னை தேடி வந்தார். அதுக்கு என்ன பாக்கியம் நான் செஞ்சேன்னு தெரியல. ஒருவேளை மரணத்தின் விளிம்பில் இருந்து ஒரு மனிதன் வரும்போது அந்த மாற்றம் இங்க மிகப்பெரிய பேர் அதிர்வை ஏற்படுத்தும் அப்படின்னு அந்த கடவுள் நினைச்சிருக்கலாம். அவரு யாரையாவது செலக்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பார். யாரோட லைஃபை இங்க மாத்தினா இந்த மொத்த பேரோட லைஃப் மாறும்னு பார்த்துருக்கலாம். இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களுள் ஒருவன் தான் நான் பண்ணின புண்ணியம் காரணமான எனக்கு தெரியல. பட் நான் இருந்த பிரச்சனை, நான் சொன்ன வார்த்தை, என்னைய குணப்படுத்துங்க, நான் உங்களுக்கு கோயில் கட்டுறேன், இதை நான் சொன்ன வார்த்தை அது கடவுளுக்கு போய் கேட்டுச்சு. அந்த கடவுள் தேடி வந்தார், என் வாழ்க்கையவே மாத்தினார். என் வாழ்க்கை கேளக்கியருக்கு முன் கேளக்கியருக்கு பின் பயங்கர சேஞ்ச். 2வது எனக்கு இளமையவே கொடுத்தார். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, 4 வருடத்துக்கு முன்பாக நான் இவ்வளோ இளமையாக இல்லை, இன்னைக்கு நான் இவ்வளோ இளமையாக இருக்கேன். என்னோட 4 வருடத்துக்கு முன்னாடி இருந்த ஃபோட்டோவை நான் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஓகே. என் வயசுக்கும் என்னுடைய தோற்றத்துக்கும் சம்மந்தமே இல்லை. இந்த இளமையை கொடுத்தாரு. நான் அதான் நான் ஐயாட்ட கேட்டேன். எல்லாரும் நீங்களுமே அப்படிதான் நினைச்சிருப்பீங்க, ஐயானா ஒரு வயசான தோட்டத்தில் ஒருத்தர் வருவாருன்னு. பட் நான் அப்படி இல்லை. ஆக்சுவலி அந்த அளவுக்கு வயதான ஆள். நான் ஐயாட்ட கேட்டேன், நீங்கள் எனக்கு இவ்வளோ வேலை கொடுத்துருக்கீங்க, ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் தூங்குறேன், இவ்வளோ வேலை செய்யணும் அப்படின்னா எனக்கு இளமை வேணும், நீங்கள் எனக்கு இளமையை கொடுங்க அப்படின்னு கேட்டேன். இளமையை கொடுத்தாரு அவர். இதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். எல்லாரும் என்னை இப்போ பார்க்குறவங்களாம் கேட்குறாங்க, என்ன எங்கே இருக்கீங்க, எப்படி ஆனீங்க, என்ன சோப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறேன். சோப்பெல்லாம் ஒன்றுமே யூஸ் பண்ணல, கேளக்கியர் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். அப்படி ஒரு இளமையை கொடுத்துருக்கிறாரு.
என்னை விட ஜூனியர்லாம் இருப்பாங்க இல்லையா காலேஜில் படித்தவங்க, அவங்க என்னை பார்த்துட்டு சீனியர் நீங்கள் என்ன எங்களை விட எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆச்சரியமாக இருக்குது. சீனியர் யூடியூப்பை திறந்தாலே நீங்கள் தான் வரீங்க, என்ன நடக்குது, எப்படி உங்களுக்கு மட்டும் இந்த தெய்வம் கிடைச்சது? நான் தான் சொன்னேன், இதே அனுபவம் தான் எனக்கும். எப்படி கிடைச்சதுலாம் தெரியல, ஆனால் கிடைச்சது என் வாழ்க்கையை மாற்றினார், நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு. ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல், அந்த ஸ்கூலில் இருக்கிற பிரின்சிபல் மேடம் வந்து இந்த ஸ்கூல் வந்து இழுத்து மூட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ஸ்டேஜில் தான் வந்து என்னையவே பார்த்தாங்க. நான் சொன்னேன், இல்லை நீங்கள் இந்த மந்திரம் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், டீச்சர்ஸ் மீட்டிங்கில் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், உங்களுக்கு அற்புதம் நடக்குதான்னு பாருங்கள். 10 நாளில் நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மந்திரத்தை கண்டினியூ பண்ணுங்கள். ஒருவேளை உங்களை காப்பாற்ற கடவுள் வரலன்னா விதிப்படின்னு விட்டுருங்க, 10 நாள் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். கன்சல்டேஷனுக்கு வந்தவங்களுக்கு நான் கன்சல்டேஷனே பண்ணலை, இந்த மந்திரத்தை கையில் கொடுத்து திருப்பி அனுப்பிச்சிட்டேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லாரையும் ப்ரேயரில் மந்திரம் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குழந்தைகளுமே ப்ரேயரில் மந்திரம் சொல்கிறாங்க. டெய்லி மந்திரம் சொல்லிட்டு 11வது நாள், சார் உண்மையாலுமே எங்கள் நிலை வந்து சீரடைஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ வரைக்கும் அந்த ஸ்கூலில் டெய்லியும் காலையில் ப்ரேயரில் கேளக்கியர் மந்திரம் எல்லா குழந்தைகளும் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, எங்கள் டீச்சர் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க, எங்களுக்கு இப்போ எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்குது, எப்படி கிடைக்குதுன்னே தெரியல, அதே ஹரிபரியில் தான் இருந்துட்டு இருந்தோம், இப்போ ரிலாக்ஸாக வேலை செய்கிறோம், அதே வேலையை தான் செய்கிறோம், பட் இப்போ நிம்மதியாக இருக்கோம், அதே சம்பளம் தான் வாங்குகிறோம், எங்களுக்கு போதுமான அளவு தான் இருக்குது, இப்போ கடன் குறையுது, இதெல்லாம் எப்படின்னே தெரியல, என் வாழ்க்கையில் இப்படி நடந்துச்சு. அதே ஆள் தான், அதே வாழ்க்கை தான், அதே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான். பிரச்சனையாக இருந்த எந்த விஷயமும் இப்போ பிரச்சனையாகவே தெரியல, இப்போ நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம். இந்த மாற்றம் தான் கேளக்கியர் கொடுக்குறாரு. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இப்போவும் உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன்னு நம்ப வேண்டாம், நீங்கள் ஒருத்தங்க டெஸ்ட்டு பண்ணி ஏற்றுக்கோங்க கேளக்கியரை. ஏன்னா தங்கத்தை வந்து தூக்கி நீங்கள் நெருப்பில் போட்டீங்க அப்படின்னா இன்னும் ஜொலிக்க ஆரம்பிக்கும். டெஸ்ட்டுக்கு பயப்படாத ஒரே ஒரு உலோகம் இருக்குதுன்னா அது தங்கம் மட்டும்தான். நீங்கள் தூக்கி அதை நெருப்பில் போடுங்க. நான் கேளக்கிற ஒரு தங்கம் மாதிரி நீங்கள் தாராளமாக டெஸ்ட் பண்ணுங்கள். டெஸ்ட்டு பண்ணி ஏற்றுக்கோங்க. பரிபூரணமாக மனசார கூப்பிடுங்க. ஒரே நாளே கேளக்கியர் கனெக்ட் ஆவார். உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடுவார். இன்றைக்கி கேளக்கியர் பேரில் கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் இருக்குது. அதாவது இந்த பக்தர்களே நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு கேட்டு கேளக்கியர் கான்ட்ராக்ட், பில்டிங் கான்ட்ராக்ட் இருக்குது, எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் ஒர்க் இருக்குது, லேடிஸ் வீட்டில் இருந்து தயாரிக்கிற எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்குது, முட்டை பண்ண ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்கிறாரு, கோழி வளர்ப்பு பண்ண ஆரம்பிச்சிருக்காரு, இன்ஜினியர் ஆரம்பிச்சிருக்காங்க, கேளக்கியர்னால IAS வேலை ஒருத்தருக்கு கிடச்சிருக்கு, காவல்துறையில் பணிபுரிகிறாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே இப்போ கேளக்கியருக்காக எனக்காக இப்போ எனக்கு ஒருத்தர் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்னு சொன்னாலும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லும் கேளக்கியரோடைய பக்தர்கள் நல்ல போஸ்டிங்லேயே இருக்காங்க. உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வேணும்னு சொல்லுங்கள். உண்மையாலுமே எனக்கு இது ஆச்சரியம். இப்போ நீங்கள் எந்த மாவட்டங்களில் எந்த பர்மிஷன் வேணும்னாலும் என்னால் வாங்கி தர முடியும். ஏன்னா அனைத்து ஹையர் போஸ்டிங்லேயுமே கேளக்கியர் பக்தர்கள் இருக்கிறாங்க. எனக்கு இது மிராக்கலாக இருக்குது. நான் எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை, அன்றைக்கி ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அத்தனை ஃபோன் கால், எல்லாருமே ஹைகோர்ட்டில் ஜட்ஜாக இருக்கிறோம். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த கோவிலுக்கு பர்மிஷன் வாங்குறதுலாம் அவ்வளோ ஈஸியாக வேலை முடிஞ்சதுக்கு காரணமே அவ்வளோ. அப்படி தான் இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நோட்டீஸ் அடிக்கணும், இப்படி பண்ணணும், இது பண்ணணும், அப்ரூவல் வாங்கணும், விஏஓட்ட சைன் வாங்கணும், எல்லாமே பண்ணி கொடுத்தா போய் கேளக்கியர்னு பேர் சொன்னால் அப்ரூவல் பண்ணுறாங்க. இந்த மாற்றம் இருந்துச்சு எல்லா கோவிலுக்குமே. இன்றைக்கி நான் திருப்பதி போகணும்னு நினச்சா டைரக்ட் என்ட்ரி. நீங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த கோவிலுக்குமே நான் போகணும்னு விருப்பப்பட்டால் அந்த சன்னிதானத்தில் கூப்பிட்டு இந்த மாதிரி கேளக்கியர் சித்தர் வராராமா அப்படின்னு கேட்டால் விஐபி என்ட்ரன்ஸில் உள்ள அனுமதிக்கிறாங்க. ஒரு காலத்தில் 10,000 பேருக்கு பின்னாடி திருவண்ணாமலையில் கூட்டத்தில் நின்றுட்டு இருந்தேன் நான். இன்னைக்கு மொத்த கூட்டமும் வழி விட்டு உள்ள நேராக போகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம் கிடச்சிருக்குன்னா கேளக்கியர் சித்தர். ஒரு தனி மனிதனுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் செஞ்சு கொடுக்க முடியும் அப்படின்னா, இப்படி ஒரு மனுஷன் மேலே ஒருத்தருங்க, ஒரு கடவுள் எப்படி இப்படி வைக்க முடியும், அருள் கொடுக்க முடியும்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு கிடைக்கிற கிரெடிட்ஸ் பார்த்து எனக்கே பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு கேளக்கியர் பண்ணுறாரு. ரெண்டாவது போதும்னு சொல்கிற வரைக்கும் உங்களை ஆசீர்வதிக்கிறார் அவர். நீங்களே போதும். நான் இப்போ அப்படி தான் சொல்கிறேன், கன்சல்ட்டிங்கே கிடையாது. இந்த வீடியோவும் கன்சல்ட்டிங்காக கிடையாது. யாரும் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர வேண்டாம். நான் யாருக்கும் ஜாதகம் பார்க்கறதில்ல. 1 வருஷம் ஆச்சு நான் கன்சல்ட்டிங்கை நிறுத்தி. 1 வருஷத்துக்கு முன்னாடி அட்வான்ஸ் புக் பண்ணவங்களுக்கு தான் இப்போயே பார்க்குறேன். இப்போ இனிமேலும் நான் பார்க்க போகிறதில்ல. அந்த அளவுக்கு இவர் ப்ளஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா நீங்கள் போதும்னு சொல்லிடுவீங்க. உண்மையாலுமே சாப்பாட்டை தாண்டி ஒரு மனுஷன் எந்த விஷயத்துக்கும் போதுன்னே சொல்ல மாட்டான். எஸ், இந்த விஷயத்தில் நானே சொன்னேன், ஐயா எனக்கு போதும், எனக்கு எல்லாமே இருக்குது, எனக்கு போதும், நான் கோயிலை கட்டிட்டா கம்முன்னு நான் உக்காந்துருவேன், எனக்கு எதுவுமே இல்லை, என் பையன் நல்லா இருக்கான், என் ஒய்ஃப் நல்லா இருக்காங்க, என் குடும்பம் நல்லா இருக்குது, நான் நல்லா இருக்கேன், ஜாதகம் பார்க்குறேன், போதும்,
எனக்கு 3 வேளை சாப்பாடு இருக்குது, வீடு இருக்குது, எல்லாமே இருக்குது, போதும். இதுக்கு மேலே என்ன வேணும்? எனக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ நான் ஒரே ஒருத்தருக்கு தான் கடங்காரன், கேளக்கேருக்கு. கோயிலை கட்டிட்டேன்னா அந்த கடனும் எனக்கு முடிஞ்சிச்சு. நான் நிம்மதியாக ரிலாக்ஸாக உட்காந்துருவேன். இந்த ஜென்மமே முடிஞ்சிச்சு. நான் வாழ்ந்த என்ன பலன் இருக்குமோ நான் பண்ணி முடிச்சிட்டேன். சர்ப்ளஸில் தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு டார்கெட்டே இல்லை. இந்த லைஃப்பில் இதுக்கு மேலே எனக்கு வேலையுமே இல்லை. நான் முடிச்சிட்டேன், வாழ்ந்து முடிச்சிட்டேன். பல விஷயங்கள் பேசணும். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். கேளக்கேர் சித்தர் நமோ நமः.